கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். பாருங்கள், எங்கே போனாலும் நம்ம வாயத்தை காத்து நடந்தோம்னா நம்ம எப்படி இருப்போமா? நன்றாக இருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உயிரே காத்துக்கிறானோ. வாயை அடக்கிறவன் வாயை விரிவாக திறக்கணும்னு அவன் எப்படி ஆகிடுவானோ? கலக்கம் அடைவான். எந்த இடத்துலையும் அவமானப்படுவான், நிந்தை போராட்டம் அவனுக்கு வரும்ன்றாரு. ஏன்னா கடகண்ணு வாயை விட்டுடுவான். வாயை விட்டு அங்கே பிரச்சனை உருவாகும். அந்த இடத்துல நம்ம கலக்கம் அடைந்து அவமானத்தோடு நிந்தையோடு விட்டு திரும்பும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலே வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உயிரை கூட காத்துக்கிறான். சில பேர் பாருங்கள், வாய் விட்டுட்டு பெரிய பிரச்சனை போராட்டம் உயிரே போயிடும், வெட்டுக்குத்து ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கிற வார்த்தை மூலிமா எத்தையும் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளை, நம்ம வாயை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நாளில் சொல்ல எப்படியே விரிவாக தரிப்போம். ஆலயத்துக்கு போவோம், அங்கேருந்து போகும்போது நன்றாக வருவோம், நன்றாக பேசுவோம், சோத்திரம் சொல்லுவோம். எங்கிட்ட வந்து உபத்திரமான வார்த்தை பேசுவோம். அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நம்ம வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு தன் வாயை காத்துக்க வேண்டியது ஆண்டவர் நாளில் நம்ம எச்சரிக்கைப்படுத்துகிறார். எப்படின்னு சொன்னால், தன் வாயை காக்கிறான், தன் உயிரை காத்துக்கொள்ளான், பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாக திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். யாரெல்லாம் விரிவாக தந்து மற்றவங்க கதையை பேசுறது, அந்த கதையை பேசு, ஒருத்தர் கோல் மூட்டுவது, இப்படியாப்பட்ட வார்த்தைலாம் பேசினா கலக்கம் அடைவான்றார். ஒரு நாளைக்கு நின்று போராட்டம் அவனுக்குள்ளே வருன்றார். இந்த வார்த்தையில் நம்ம விலக்கி கொள்வோம், வாயை காத்துக்கொள்வோம். சமாதான சந்தோஷத்தோடு வாழணும்னு சொன்னால் நம்ம பிராணனை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம உயிரை காத்துக்க வேண்டும். அதுக்கு முதலாவது என்னென்னா நம்ம வாயை காத்துக்கொள்ள வேண்டும். வாயை காத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து அன்பானவர், அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் வாயை காத்து நடக்கும்போது அற்புதம் அடையாளமாய் நீங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.